வணக்கம் நேயர்களே, நானும் வைக்கிறேன் சிக்ஸ் பேக்ஸ் அப்படிங்கிறதுல நாள் 11 காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்து எல்லா வேலையும் செய்யணும்னு எந்த அவசியமே இல்லை. பிகாஸ் இட் வாஸ் சண்டே. ஸோ பொறுமையா எழுந்து என்னோட எல்லா சமாச்சாரத்தையும் முடிச்சுட்டு வெளியில எட்டி பார்த்தா மினி யோகா பண்ணிட்டு இருந்தா. சரி மினி யோகா பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா மைக்லாம் சன் பாத் எடுத்து டேன் ஆயிட்டான். இவனுக்கு இருக்குது வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் வாஷிங் மை ஸ்னீக்கர்ஸ். பாத்தீங்களா டிஃபரன்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் வாஷிங் மை பைக் பிகாஸ் பைக் காட் சோ டர்ட்டி. சில காலங்களா கழுவாம தான் வச்சிருந்தேன். அண்ட் பைக் பல பலன்னு மின்றதுக்கு காரணம் என்னன்னா கிளினிக் பிளஸ் ஷாம்பு போட்டு தான் கழுவுறேன். அப்புறம் பைக் அப்படியே தள்ளிட்டு போய் ஓரமா நிறுத்திட்டு மினியை குளிக்க வைக்கிறதா அடுத்தது. சோ மினி கூட சமத்து புள்ள தான் ஜாலியா கேட்டுட்டு நின்னுப்பா. இவன் இருக்கான் பாத்தீங்களா, இதோ பாருங்க புடிங்கிட்டு ஓடிட்டான் பாருங்க. அவனை புடிச்சு கட்டி போறதுதான் நமக்கு இருக்கிறதுல பெரிய டாஸ்க். குளிக்க வைக்கும்போது கூட அமைதியா இருக்க மாட்டான், துள்ள ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரிலாம் சவுண்டு போட்டா என்ன பண்றது. அப்புறம் எப்படியோ குளிக்க வச்சு இவனை ட்ரை பண்ணி வீட்டுக்குள்ள வந்து ஐ ட்ராங்க் மை வாட்டர். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவன் ஃபுல்லா ஃபிளாட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு கிளீன் மை கம்ப்யூட்டர் டேபிள். ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஐ ஸ்டார்ட் ஸ்டிக்கிங் போஸ்டர்ஸ் விச் ஐ காட் எஸ்டர்டே. அதை நான் காட்டல உங்களுக்கு. ஸோ நேற்று ஐ ரிசீவ் சம் போஸ்டர்ஸ். அது எல்லாத்தையும் மிச்சம் ஓட்டிட்டு முதல்ல ரொம்ப பிளெயினா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாக்குற அளவுக்கு இருக்குது. அண்ட் இன்னும் போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபைனல் போட்டு இன்னும் பிரம்மாண்டமா ஒரு நான் எதிர்பார்க்கறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு எங்க அம்மா அவங்களோட ஆசாசியா செஞ்ச சாப்பாடு கொடுத்தாங்க விச் வாஸ் ஆக்சுவலி லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. அதை சாப்பிட்டுட்டு இன்ஸ்டாமார்ட்ல ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். என்ன கதைன்னா என்னோட பேக் கிழிஞ்சு போச்சு. ஸோ புதுசா ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிட்டு பேக்கை பேக் பண்ணிட்டு என்னோட தங்கச்சி வண்டியை தூக்கிட்டு டேரக்டா ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டேன். உர்ரா வண்டின்ட்டு ஜிம்முக்கு வந்து ஐ ஓ மை ஷூஸ் அண்ட் ஐ ஸ்டார்டட் மை கார்டியோ. மீன்வைல் ஐ வாட்ச்ட் a movie called நரிவேட்டா. அண்ட் டு ஆல் மை மல்லு ஃப்ரெண்ட்ஸ் ஐ வாட்ச்ட் இட் இன் மலையாளம். ஸோ யாரும் என்ன திட்டுறதுக்கு அவசியம் இல்லை. அதோட சேர்த்து 1 மணி நேரம் கார்டியோ பண்ணேன் at 4 kmph. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு ஐ வெண்ட் அவுட் டு மீட் a friend of mine because she told that she was all alone. அதனால ஐ gave her a book called The Art of Being Alone. சும்மா சொன்ன கைஸ், அப்பெல்லாம் அது நடக்கல. She actually wanted to get into the habit of reading and I have 2 to 3 books at my home. அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தான் கிளம்பி போனேன். I also got a new pet dog. Her name is Sasha. ஸோ நான் சாஷா கூட விளாண்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி பசங்க கூட போர்டு ஆடிட்டு திரும்ப வீட்டை பார்க்க வந்துட்டேன். This is how many steps I've completed today. Thank you so much for watching. We'll see you in another great video. Bye bye.